பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கூட நம்ம ஒன்று பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம எப்போ நம்ம தலையை உயர்த்த போகிறாரு, எப்போ நம்ம உயர்ந்த அடையத்தில் வைக்க போகிறாரு, நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம். நம்ம காத்து கொண்டு இருப்போம் எப்போ நம்மளை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் 29:25 கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஸோ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எப்போவுமே அவரை நம்பி இருக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். அவரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த போக மாட்டான். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு மனுஷனை நம்புறதை பார்க்கிறோம், தேவனை மட்டும் நம்ம நம்பி இருந்தோம்னா, அந்த தேவனை மட்டும் நம்பி இருந்த அந்த விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னா, தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாரு. என்னடா நம்ம எப்போ உயர்த்தப்படுவோம், நம்ம எப்போ இதுவாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் அவர் பக்கத்தில் அவர் இதில் நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், உன்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைக்க போறார். இன்னைக்கு அநேகர் முன்னாடி நீங்க வெக்கப்பட்டு தலை குனிந்து போயிருந்தாலையும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் நான் உன்னை வைக்க போறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கலாம் அவர்கிட்ட மட்டும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். எந்த மனுஷர்கிட்ட நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டாம். தேவன் கிட்ட மட்டும் நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 29:25 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.